விஜய் சிஎம் ஆக போறாரு, ஆனா அவருக்கு பெரும்பான்மை வேணுன்றதுக்காக கேட்டுட்டு இருக்கும்போது இப்ப காங்கிரஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. இல்லை, இது எதிர்பார்த்த ஒன்று தான். நீங்களே சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்பே தாவேகாவோடு காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி அமைக்கிற பேச்சுவார்த்தை நடந்தது. ஒரு அதிகாரபூர்வமாக இல்லைன்னாலும் ஒரு திரைமறைவில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நான் கூட பல பேட்டிகளில் சொன்னேன், ஜனவரி 3வது வாரம் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நடந்தது. எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா க்ளோஸாக அந்த சோர்ஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச தகவல் தான் அது. ஆனால் அதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படி காட்சிகளே மாறுனது. என்ன காரணம் அப்படின்னா, திமுக மேலிடம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் நம்ம கூட்டணியை விட்டு தாவேகாவுக்கு போனால் நமக்கு பலவீனமாயிடும், தாவேகாவுக்கு பலமாக மாறிடும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ காங்கிரஸ் நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு லாபிங் பண்ணி இவர்களுக்கு ஆதரவானவர்களாக சில பேரை மாற்றி அந்த கூட்டணியை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து 2 கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பெரிய நான்சிங் போயிட்டு இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு இவங்க ஒரு கோஷத்தை முன்வைக்க, அதுக்கு இவங்களுடைய ரியாக்ட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அப்போவே நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், இந்த கூட்டணி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஸோ கிட்டத்தட்ட அதற்கான இண்டிகேஷனை தான் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தும் கூட திமுக தலைவரோட வந்து ஒரே மேடையில் வந்து அவர் ஏறவே இல்லை. இப்போ இதெல்லாமே ஒரு சின்ன இண்டிகேஷன் தான். இன்றைக்கி தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைச்சிருக்கு, பெரும்பான்மைக்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுதுங்கும் போது இப்போ காங்கிரஸ் நிச்சயமாக தாவேகா பக்கம் போகும்னு நினச்சோம். அது இன்றைக்கி நடந்திருக்கு. வெறுமனே தாவேகாவுக்கு ஆதரவு அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே அந்த கடிதத்தில் இல்லை. வரப்போகும் மக்களவை தேர்தலிலும் நாங்கள் தாவேகா கூட்டணியில் இருப்போம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியாக இருந்தாங்க. அதற்கான வாய்ப்பு வந்தவொடனே இப்போ நடைய கட்டிட்டாங்க. அப்படித்தான் நான் பார்க்குறேன்.